பாண்டியன்ஸ் டுடே எபிசோட். இப்போ ராஜி இருந்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டு நம்ம ஜெயிச்சு நம்ம கதிருக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயத்த மூர்த்திக்கு தெரிய வருது. மூர்த்திக்கு தெரிய வந்த உடனே மூர்த்தி இருந்துட்டு பாத்தியா கோமதி, பெத்த பையன் தான் சரியில்லை, வந்த மருமக கூட சரியில்லை, நம்ம பேச்சு கூட மதிப்பில்லைன்னு சொல்லிட்டு மூர்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா இப்ப ராஜி இருந்துட்டு போயிட்டாங்க தனியான்ட்டு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் தெரிய வருது. சென்னைக்கு தனியா போயிருக்காளான்ட்டு சொல்லிட்டு இப்ப இருந்துட்டு சொல்றாங்க மீனா. ஆமா மாமா, தனியா தான் போயிருக்கான்றாங்க. என்ன சொல்றன்றாங்க. ஆமா, இந்த 10 லட்சம் ரூபாய் அந்த போட்டியில வின் பண்ணி அவ கதிரிக்காக எதனா ஒண்ணு ஒரு தொழில ஆரம்பிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட போயிருக்கான்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயத்த எல்லாருமே கேட்டுட்டு என்ன ராஜி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்ட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த காலத்துல தனியா போயிருக்கா, அங்க எதனா நடந்தா என்ன யாரு பதில் தரதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே பதட்டமா இருக்காங்க. இப்ப ராஜி ஒரு பக்கம் கண்டிப்பா நான் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. அதோட இந்த